நம்பர் இல்ல. சரி, ஆதவ அர்ஜுன் கடி இது கட்சியா? அது இதுக்கு பேர் கட்சின்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லக்கூடியது மக்கள் வேர் இஸ் ஆக்சஸ் சார். நீங்க அரசுல இருக்கிற உங்ககிட்டயே நம்பர் இல்ல. அண்ணாமலை என்ன கிடைக்கும் இருக்கா நம்பர்? டெய்லி மெசேஜ் பண்றீங்களா? அவர் குட் பிரதர், சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் பிரதர் போடுறாரா? நயனாரா என்ன கிடைங்க போடுறாரா? போடுறாரா? ரெஸ்பான்ஸ் இருக்கு. அமித்ஷாஜியோட செக்ரட்டரி நம்பர் நான் தரவா? விஜய் சார் போன் போட்டு தெரியுங்களா பேசலாம். குமார் யார் இவரு? அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜகவை சேர்ந்த. பாஜக யார் இவரு? ஸ்போர்ட்ஸ் அண்ணாமலைன்னு சொன்னாரு. அவர் யாரு? முன்னாள் தலைவர். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? எனக்கு முதல்ல 2 கேள்வி. இந்த சேனல் யார் சேனல் உங்களுக்கு தெரியுமா? அது யார் சார்புடைய சேனல்? ஆமா. கீழே உட்காந்துருக்கவங்க யாரு? ஒர்க் பண்றோம். அவங்க கிட்ட யார் நம்பர் கேக்குறாரு? சரி, அண்ணாமலைக்கு போன போட்டாங்களா? போட்டாங்களா? இல்ல அமித்ஷா போன போட்டாங்களா? பாயிண்ட் 1. அது ஒரு நரேஷன் பில்டிங். இவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, சேனல்களுக்கு வீடியோ போலனா விஜய் அப்படின்ற வார்த்தையை நீங்க பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க அல்காரிதம்ல ஏத்தி அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல போட்டீங்கன்னா வீடியோ நல்லா போகுதுன்ற ஒரு நிலைமைக்கு இந்த சேனல் வந்துட்டு. இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் வந்து விஜய் சார்னு பேரை சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்ல, வாழ வழி இல்லாத வாழ்க்கை இழந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டு யூடியூப்ல போச்சுக்கிறாங்க. இவங்க அல்காரிதம்ல வீடியோ ரன் ஆகணுன்றதுக்காக ஒரு பேர் எடுத்து வீடியோ பேசிட்டு இருக்காங்க 4 வாட்டி. பாயிண்ட் 1 இது வேற கேட்டேன். அடுத்த பாயிண்ட் 2வது சொல்றேன். இது கட்சி இப்ப இந்த ஆக்சஸ் இல்லாம தான் எங்க கட்சியில வேலை நடந்துட்டு இருக்கா? சரி, நாங்க ஆக்சஸ்ல கட்சியா இருக்கிறோம். என் கேள்வி, இவர் வச்சிருக்கிற அமித்ஷா மோடி ஆக்சஸ் வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சாருன்னு கேள்வி. அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இவருக்கு அமித்ஷா ஆக்சஸ் இருக்குல்லங்க, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின நிதியில 10ல் 1 பங்கு கூட தமிழுக்கு ஒதுக்கல. செம்மொழி, உலகத்தின் மூத்த மொழி, உங்க பேர்லயே இருக்கிற மொழி, அதுக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்கன்னு கேளுங்க. அதுக்கு ஒதுக்க சொல்லுங்க. இப்ப பினான்ஸ் கமிஷன்ல இந்த வாட்டி போட்டிருக்க டெவல்யூஷன் ஃபார்முலா அடுத்த 5 வருஷத்துக்கு அதான் ஒர்க் ஆக போகுது. அது என்னன்னு தெரியுமா முதல்ல அவரை கேளுங்க. 2வது, அது தெரிஞ்சதுன்னா இந்த வாட்டி ஃபார்முலால தமிழகத்துக்கு இன்னும் வரும்படி குறைய போகுது. GSDB2 per capita GSDB2 இன்கம் ரேஷியோ 45 42 குறைச்சாங்க. இதனால தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி இன்னும் குறையும். வெர்டிகல் டெவல்யூஷன்ல 50 41% 50 ஏத்த சொன்னோம். ஏத்தல திரும்ப 41 போட்டீங்க. தமிழகத்துக்கு நிதி பகிர்வு குறைய போகுது. இதை எதையாவது பேசி போன் நம்பர் வச்சு நான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? மாட்டீங்கல்ல. எனக்கு தோன்ற விஷயத்தை தலைவர்கிட்ட கேட்கணும், அதை நெருங்க முடியாத ஒரு தூரத்துல இருக்காரு அப்படிங்கறது. அப்ப எனக்கு வந்து இங்க நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள், திமுக காரங்க பண்ணக்கூடிய பாலியல் குற்றங்கள், நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம முதல்கிட்ட சொல்லிட்டோமா? சொல்லி சரி பண்ணிட்டாரா? இல்ல இவர் சொல்லலையா? இவர் சொல்லி அவர் சரி பண்ணலையா? உங்களுக்கு யார் நம்பர் வேணும்? நம்பர் தானே நான் சொல்றேன், நோட் பண்ணிக்க. அப்படியே லைவ்ல போடுங்க அந்த நம்பர். சொல்லவா? எழுதிக்கிறீங்களா? 79040. இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் இந்த நம்பர் கொண்டு போய் தாவே கலை செய்யும். இவங்க அதான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து அரசியல் கிடையாதுங்க. they are outdated, exhausted. அவுடேட்டடா இருந்து தேசிய கட்சி ரன் பண்ணி. இவர் யாரு? யார் இவர்? குமார். நம்மளால கேட்டனே. இவர் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆறுதலா எடுத்து பேசுவோமா? நான் இவர் என்ன சாதனை பண்ணாருன்னு கேக்குறேன். இவர் எல்லா நம்பரையும் வச்சுக்கிட்டு பெயில் வாங்கினதால என்ன சாதனை பண்ணாருன்னு கேக்குறேன். நியாயமான கேள்வி. தமிழகத்துக்கு நான் இதை செஞ்சேன். ஏங்க ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நம்பர் இருக்குங்க. அவர்கிட்ட அவர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் நம்பர் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனைக்கு இதைத்தான் நான் சொல்றேன், கள்ளக்குட்டையில இருக்கிறாங்கன்னு.